நாமெல்லாம் அடிக்கடி 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நெறைய பேர் இத 33 கோடி தேவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா, அது முழுமையான விளக்கம் அல்ல. சமஸ்கிருதத்தில் கோடி என்ற சொல்லுக்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று எண், மற்றொன்று வகை அல்லது பிரிவு. இங்கு கோடி என்பது வகை என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் 33 கோடி தேவர்கள் என்பது 33 கோடி தேவர்கள் அல்ல, 33 வகையான தெய்வீக சக்திகள் என்பதே இதன் உண்மையான பொருள். அந்த 33 வகைகள் என்னன்னா, 12 ஆதித்யர்கள், அதாவது பிரபஞ்ச ஒழுங்கு, ஒளி, கால சுழற்சி மற்றும் சூரியனின் தெய்வீக சக்திகளை குறிக்கும் தேவர்கள். அடுத்ததாக 11 ருத்ரர்கள், சிவபெருமானின் பல்வேறு அம்சங்களையும் அழிவு, மாற்றம், உயிர் சக்தி போன்ற தத்துவங்களையும் குறிக்கும் தெய்வ வடிவங்கள். அடுத்தது 8 வசுக்கள், நெருப்பு, நீர், காற்று, பூமி போன்ற இயற்கையின் அடிப்படை சக்திகளை நிர்வகிக்கும் தெய்வங்கள். சில வேத மரபுகளில் இந்திரன் மற்றும் பிரஜாபதி சேர்த்து 33 தேவர்கள் என்றும், சில புராண மரபுகளில் 2 அஸ்வினி குமாரர்கள் சேர்த்து 33 தேவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் வேதங்கள், புராணங்கள் மற்றும் பிற சாஸ்திரங்களுக்கு ஏற்ப 33 தேவர்களின் பெயர்களில் சில வேறுபாடுகள் காணப்படலாம். ஆனால் 30 முக்கோடி என்பது 33 வகையான தெய்வீக சக்திகள் என்பதில் மாற்றமில்லை.